இந்த 1000 ரூபா வாங்குறவங்க கை தூக்கு பார்ப்போம். 1000 ரூபா வாங்குறவங்க கை தூக்குங்க. அதுல குறிப்பிட்டு உட்காருமா. விழுப்புரம் கிராம சபை கூட்டத்தில் பெண் ஒருவர் தனக்கு உரிமை தொகை வரவில்லை என அமைச்சர் பொன்முடியிடம் தொடர்ந்து புகார் கூறிய நிலையில் அதற்கு அமைச்சர் பெண்ணிடம் கோபமாக பேசியிருப்பது கூட்டத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதெல்லாம் சொல்றோம். அதே மாதிரி தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த மகளிருக்காக செய்திருக்கிற திட்டங்கள்லாம் பல திட்டங்கள். என்ன திட்டம்? மகளிருக்காக இருக்கிற உங்களுக்கெல்லாம் உரிமை பெண் 1000 ரூபா வருதா எல்லாருக்கும்? இந்த 1000 ரூபா வாங்குறவங்க கை தூக்கு பார்ப்போம். 1000 ரூபா வாங்குறவங்க கை தூக்குங்க. அதுல குறிப்பிட்டு உட்காருமா சொல்றேன். பேசும்போது சொல்லுங்க. இதுல சில பேருக்கு வராம இருக்கலாம். அவர்களுக்கு தகுதி உடையவர்கள் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி உங்களுக்கு தகுதி இருந்து விடுபட்டு இருந்தால் அதை மாவட்ட ஆட்சியரிடம் நீங்கள் மனுவாக கொடுத்து அதையும் பெறுவதற்கு கொடுப்பதற்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அம்மா எழுந்ததே தெரியுது, எனக்கு வரலன்னு சொல்றதுதான் எழுந்திருக்கிறது. அது தகுதி இருக்கணும். இங்க பேருமா, நான் பேசுறத கேளுங்க, நான் பேசுறத கேளுங்க. இருங்க, யாருமா நீ? என்னம்மா அதுக்குள்ள? நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்க. அதாவது சில பேருக்கு வராம இருக்கலாம். ஆனா அவர்களுக்கும் தகுதி இருக்குமானால் நிச்சயமாக இந்த தகுதின்னு சொன்னா என்னென்ன தகுதிங்கிறதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அந்த தகுதி இருக்குமானால் ஒரே வீட்டுல 2 ரேஷன் கடை 3 ரேஷன் கடை அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. ரேஷன் கடை ஒரே கடை இருந்துடணும். அந்த குடும்பம் அரசு வேலையில் இல்லாத குடும்பமா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மாசம் 1000 ரூபாய். இன்னைக்கு கிட்டத்தட்ட 1,20,00,000 பேர் 25 லட்சம் பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 30 லட்சம் பேர் 35 லட்சம் பேருக்கு இந்த தகுதி உடையவர்கள் பட்டியல கொடுக்க போறோம். கண்டிப்பா கொடுப்போம். அதனால அந்த மாதிரி வராதவங்க, வந்தவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. வராதவங்களுக்கு சில நேரங்கள்ல கொஞ்சம் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி வராதவர்கள் தகுதியுடையவர்களாக இருப்பார்களே ஆனால் விரைவில் அவர்களுக்கும் இங்க இருக்கிற இவர் விடமாட்டாரு, இவரே உங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்து விடுவார் என்பதையும் நான் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக முதலமைச்சர், அதே மாதிரி துணை முதலமைச்சர், அவர் தான் இதெல்லாம் மெயினா பார்த்துட்டு இருக்கார், உதயநிதி அவர்கள். அவரும் சொல்லியிருக்காரு, இது போல தகுதி உள்ளவர்களுக்கு விடுபட்டு இருக்குமானால் விரைவில் அவர்களுக்கும் கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். அதனால அதையும் கொடுப்போம். அதே மாதிரிதான் எல்லா நிகழ்ச்சிகளிலையும் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது, செய்து கொண்டுதான் இருக்கிறோம். வெள்ள நிவாரண பணிக்காக கூட 2000 ரூபாய், இங்க வெள்ளம் பூந்ததோ இல்லையோ எல்லாருக்கும் எல்லா வீடுகளுக்கும் 2000 ரூபாய் வழங்கிய முதல்வர் தான் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி என்பதையும் மறந்துவிடக் கூடாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.